நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேலினுடைய போர் நடவடிக்கை சார்ந்து இவ்வளவு நாட்களும் ஐநா ஏதாவது ஒரு முடிவு தரம் இல்லாட்டி இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து ஈரானை தாக்குகின்றது. ஈரான் தொடர்ச்சியாக அதுக்கு நானும் எதிலையும் சரித்தவர்கள் இல்லை என்று பதிலடி கொடுக்கின்ற இந்த தன்மையானது உலகளவில் மிகப்பெரிய பேசுபொருளையும் பதட்டமான சூழ்நிலைகளையும் அச்ச மன உணர்வையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது இஸ்ரேலின் தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கின்றது ஐநா என்கின்ற வகையிலான செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐநா ஒரு தீர்க்கமான முடிவை கொடுக்கும், இரு நாடுகளுக்குமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்த இந்த சூழல்ல தான் தற்பொழுது ஒரு வன்மையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லெபனான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மற்றும் கண்மூடித்தனமான குண்டுவீச்சு தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் நிபுணர்கள் கடுமையாக கண்டித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை சொல்லுகின்றது. கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் ஹிஸ்புல்லா அமைப்புடன் மீண்டும் இஸ்ரேல் போர் புரிந்து வருகின்றது. ஏப்ரல் 8ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய மிக மோசமான தாக்குதல்ல 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நிபுணர்கள் குழு இவை தற்காப்பு நடவடிக்கைகள் அல்ல, மாறாக ஐநா சாசனத்தை அப்பட்டமாக மீறுகின்ற செயலாகும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இது அமைதிக்கான வாய்ப்புகளை திட்டமிட்டு சீர்குலைப்பதோடு சர்வதேச கொள்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்கிற்கு இழைக்கப்படுகின்ற மதிப்பென்ற விடயத்தையும் இங்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இஸ்ரேலுடைய பதற்றம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இந்த போர் நடவடிக்கையானது பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் தொடர்ச்சியாக இந்த போரினால இந்த நீரிணை மூடப்பட்டிருப்பதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சார்ந்து ஒவ்வொரு நாடுகளும் பல்வேறுபட்ட கருத்தாடல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது, பதிவு செய்கின்றது. அந்த வகையில கோர்மூஸ் கடற்பரப்பின் ஓமன் பக்கத்தில் இருந்து தாக்குதல் என்று வெளியேற அனுமதிக்கிற திட்டம் வெளிவந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வந்திருக்கின்றது. மீண்டும் மோதல் ஏற்படுவதை தடுக்கிற வகையில ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் வைத்திருக்கக்கூடிய அந்த முன்மொழிவுகளின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை ஓமான் பகுதி வழியாக தாக்கும் அந்த அபாயமின்றி கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல அனுமதிப்பது குறித்து பரிசீலிப்போம் என்ற விடயத்தை தெஹ்ரான் தகவல் அறிந்த வட்டாரத்தை மேற்கோள் காட்டி இங்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உலகின் எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு சுமார் 20% போக்குவரத்தை கையாளும் கோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரான் போக்குவரத்தை தடை செய்வதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் அதே போன்று எரிவாயு விநியோகத்தில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய இடையூறு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஏப்ரல் 8 அன்று 2 வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. மேலும் போர் முடிவுக்கு வரும் நிலையில டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், ஹோர்முஸ் ஜலசந்தியை அந்த ஜலசந்தி மீதான கட்டுப்பாடு பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய பிரச்சனையாக இது தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்குது. இந்த நிலையில தெஹ்ரானின் எந்த தடையும் இன்றி ஓமான் கடல் வழியாக இருக்கக்கூடிய இந்த குறுகிய ஜலசந்தியின் மறுபக்கத்தை கப்பல்கள் பயன்படுத்த ஈரான் அனுமதிக்க தயாராக இருக்கலாம் என்ற தகவல்கள் எல்லாம் வந்திருந்தது. இருப்பினும் ஓமானின் கடல்வழி பாதையில கப்பல்களை தடையின்றி செலுத்த அனுமதிக்கும் அந்த முன்மொழிவு பரிசீலனையில் இருந்து வந்ததாகவும், இருப்பினும் வாஷிங்டனில் இருந்து இதுவரை ஏதேனும் பதில் வந்துள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளதையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தற்பொழுது ஐநா தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டு இருக்கின்றது, கண்டிக்கின்ற நிலைப்பாட்டுக்கு சென்றிருக்கிறது. ஏதாவது ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருமா இல்லையா, தொடர்ச்சியாக நீளுமா, வெகு விரைவில் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட போகின்றது என்று சொல்லி இருக்கிறார்கள். அவற்றுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி இருக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.